வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு செந்தில் பாலாஜியின் சதியே காரணம். ஆதாரம் இருப்பதாக தாவேகா வழக்கறிஞர் நேரடி குற்றச்சாட்டு. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சதியே காரணம் என செய்தியாளர்களிடம் தெரிவித்த தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் அதற்கான ஆதாரம் இருப்பதாக தெரிவித்ததுடன் தாவேகா தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, உயிரிழப்பிற்கு போலீசாரின் தடியடிதான் காரணம் என்றும் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார்னே சொல்லலாம். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன், கரூர் உயிரிழப்புக்கு செந்தில் பாலாஜியின் சதியே காரணம். எங்களிடம் வீடியோ ஆதாரம். தாவேகா தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, உயிரிழப்பிற்கு போலீசாரின் தடியடிதான் காரணம். களத்தில் நடந்ததை வீடியோ பதிவு செய்துள்ளோம், நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். குழந்தைகள் பெண்கள் கூடும்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. பாதுகாப்பு விவகாரத்தில் காவல்துறை கடமை தவறியுள்ளதுனே சொல்லலாம். உயிரிழந்தவர்களுக்கு தகுதியான மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்தார்களா? ஒரே நாள் இரவில் 39 பேருக்கு உடற்கூறாய்வு செய்தது எப்படி சாத்தியமானது? 6 மணிக்கு மேல் போஸ்ட்மார்ட்டம் செய்தது ஏன்? போலீஸ் சொல்வது பச்சை பொய். திமுகவை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் ஏதோ பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார்கள். இதனால் இதில் சதி இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த அனைவரையும் அவசரமாக உடற்கூறாய்வு செய்தது ஏன்? ஒரே நாளில் உடற்கூறாய்வு செய்ய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர்? சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடற்கூறாய்வு செய்யக்கூடாது என்பது விதி. விஜய் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அதிக அளவில் ஆம்புலன்ஸ் வந்ததிலும் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும், இவ்வாறு கேட்டுக்கொண்டனர். கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு பின்னணி காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியே இருப்பதாக குற்றம் சாட்டி தாவேகா கிளை செயலாளர் ஐயப்பன் தற்கொலை செய்து கொண்டார். அவரது தற்கொலை கடிதத்தில் விஜய் கரூர் வருகையின் போது போதிய காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும், விஜய் ரசிகர்கள் சிறப்பாக பணியாற்றினாலும் செந்தில் பாலாஜி பல்வேறு அழுத்தங்கள் மற்றும் புதுமையான முறைகளால் நெருக்கடி ஏற்படுத்தியதால் இந்த பெரும் துயரம் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் காவல்துறையும் பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டதுடன் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்னே சொல்லலாம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.